vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால இருக்கட்டும் சரி, இன்னைக்கு டெலிவிஷன் மீடியாலையும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. ஒரு பேச்சாளர் சொல்லலாம். தொடர்ந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என் மூலமா தெரியப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. எஸ், நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஆவடை பண்ண. வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியாலும் சரி, டெலிவிஷன்லையும் சரி, உங்களோட கருத்துக்களும் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். 50 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று ஒரு ஷோ பண்றது பெரிய விஷயம். இன்னைக்குதான் நான் என் கண்ணோட பாக்குறேன். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்குண்ணே வாழ்க்கை? நல்லா குட். சூப்பர்ண்ணே. நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். நான் கம்மியான டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள எப்படி கிறிஸ்பா முடிச்சிடலாங்க. ஆனா உங்க ஜேர்னி எடுத்து பார்த்தோம்னா பெரிய ஜேர்னிங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்ற போது அதுல உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஊர்ல இருந்து வந்த பையன், அதுவும் தென் மாவட்டத்துல இருந்து வந்த பையன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இருக்கும்போது அது எவ்வளவு ஹாப்பியா இருக்குதுண்ணே? நிச்சயமா ஒரு பயங்கர ஹாப்பி தான். கூடவே எக்ஸைட்மெண்ட்டும் கூட. நீங்க சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு தென் பகுதியில லாஸ்ட்ல இருக்க ஒரு ஊர். ஓகே, அந்த ஊர்ல இருந்து பண்ணி வர முடியுங்கிறப்போ ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இன்னொரு வரல உத்வேகம் கொடுக்குது. ஓகே, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியுதுன்னா மைல்ஸ் டு கோ தான். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நான் இதில் இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு நினச்சி நான் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இல்லை. வந்தது குறித்து சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. பட் என்றைக்குமே ஆல்வேஸ் மைல்ஸ் டு கோ தான். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஓகேண்ணே. தொடர்ந்து தமிழ் நிறைய எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய எபிசோட் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கிய பங்குகளாக நீங்களும் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு ஷோ வந்து ஒரு ஆளால் வந்து வைரல் ஆகாது. அதை பார்க்கறது ஒரு ஆங்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பின்னால் வந்து இதோடைய பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து தொடர்ந்து ரன் ஆகணும்னா ஒரு டீமுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ரைட் ஃப்ரம் டைரக்ஷன் டீம்லேருந்து இப்போ சேனலில் வந்து பூங்குட்டன் சார் இருக்கலாம், இல்லை வந்து சிஜு சார், அப்புறம் ரமணகிரிவாசன் சார், இப்படி எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் இது வந்து இதாகும். ஸோ இப்போ டைரக்ஷன் டீம்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து பிரவீன், நாகா, இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு வாரம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அன்னைக்கு அந்த எபிசோட பார்க்க முடியும். ஸோ 1-2 வாரம் ஒர்க் பண்ணால் தான் அந்த எபிசோட் வந்து அவ்வளோ ஹிட் ஆக முடியும். ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆளும் தெரியும். மேபி மாடஸ்டாக சொல்கிறாங்க கூட தோணும். மாடஸ்ட்லாம் கிடையாது. நான் அந்த ஷோவை கேரி பண்ணுறேன். பட் பின்னால் அவ்வளோ பேர் அந்த கண்டென்ட்டுக்கு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை செய்யலாம்னு இப்படி ஒர்க் பண்ண போய் தான், பார்ட்டிசிபெண்ட்ஸை கூட்டுற போய் தான் அந்த ஷோவும் அந்த எபிசோடும் வைரல் ஆகுது. தவிர ஒருத்தரால இதுங்கிறது சாத்தியமல்ல. மற்ற ஷோ தெரியல, இந்த ஷோ வந்து ஒருத்தராலங்கிறது சாத்தியமல்ல. டெஃபினட்டா அதுவும் ஒரு பக்கம் உண்மை. சில விஷயம் ஸ்பாட்ல லைவ் ஷூட் போயிட்டு இருக்கும்போது வந்து சில விஷயம் சில இடத்துல பேச முடியாம இருக்கும். அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. டாக் பேக்ல இருந்து டேரக்டர்ஸ் நிறைய விஷயம் சொன்னா கூட அது ஒரு சில நேரத்துல கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும். அந்த விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு? ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு கேட்குறாங்க. நிறைய ஆங்கர்ஸ் சொல்லியிருக்காங்க டாக் பேக்கை கேட்டு பண்றதுதான் கஷ்டம்னு. ஆனா எனக்கு டே 1ல இருந்து அது ஒரு கஷ்டமா இருந்ததே இல்லை. என்னமோ தெரியல, மற்ற விஷயங்கள்லாம் சிலது கடினமா இருந்திருக்கு. பட் இந்த டாக் பேக்கை கேட்டு ஃபீடை வாங்கி சொல்றதுல எனக்கு ஒன்றும் கடினமா இருந்தது கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது பேசிட்டு இருப்பாங்க, அதே நேரத்துல இவங்களும் பேசினா என்ன ஆகும்னா, ஆடியோ வந்து இது டாக் பேக்கோட வால்யூம் ஜாஸ்தியா இருந்தா இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்காம போயிடும். அந்த மாதிரி இருந்திருக்குமே தவிர சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க இங்க கேட்டு ப்ராசஸ் பண்ணி சொல்றது கஷ்டமா இருக்கும்னு. எனக்கு அந்த கடினமா டே 1 ஃபேஸ் பண்ணதில்லை. அந்த வேலை பிளஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, அதனால ஃபேஸ் பண்ணதில்லை. மற்றபடி டிஜிட்டல் வந்து டிவிக்கு வந்தா அதுல கூடிய டக்குன்னு எடுத்த உடனே இந்த மாதிரி ஷோ பண்றதுல அதுல சின்ன சின்ன இது இருந்துச்சு. பட் டாக் பேக் எனக்கு என்னமோ டே 1ல கஷ்டமா இருந்தது இல்லை. என்னன்னு தெரியல, அதுதான் மரம் மாதிரி இருக்கனால அதை என்ஜாய் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நானும் கன்சோல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஈஸியா டேக் இட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தமிழா நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இருக்கும், எமோஷனலான மொமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த மொமெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பா நினைவுல வச்சுப்பேன் அப்படின்னா என்ன மொமெண்ட்ஸ் சொல்லுங்க? நிறைய மொமெண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பண்ண எபிசோடு வரைக்கும் இனி ஒரு எபிசோட் சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்குது வந்து மகள் அப்பா வச்சு ஒரு எபிசோட். அது நான் நிறைய பார்த்தேன். அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தது. எனக்கு ஒரு மகள் இருக்கிறதுனால அந்த எபிசோட் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தது. நானுமே நினைச்சிருக்கேன் அந்த எபிசோட்ல நீங்க மகளை பிரிஞ்சு இருக்கப்போ எப்படி இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா, கற்பனை பண்ணிடலான்னு. அவங்க அம்மா நினைச்சுன்னு அவங்க கண்ணீர் விடும்போது என் பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தாலும் கூட இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்குமே அது வழி கொடுக்குற ஒரு தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் அவன் கல்யாணம் பண்ணி இங்கதான் இருக்க போறான். பட் ரொம்ப 3 வயசு தான். ஆனா அவங்க அப்போ அந்த கான்வர்சேஷன்ல பேசினது எனக்கு அதை யோசிக்க வச்சுது. ஆமால நமக்கு ஒரு பொண்ணு இருக்குல்லன்னு அதை யோசிக்க வச்சுது. அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் எபிசோடா இருந்திருக்கு.
அதே போல மாமியார் மருமகன் வச்சு ஒரு okay. பண்ணோம். அதுவும் ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மூமெண்டா இருந்தது. அப்ப நிறைய மாமியார்கள் வந்து மருமகனுக்கு வந்து பணம் இல்லைங்கப்போ அவங்களா முன் வந்து பணம் கொடுத்த சினர் இருந்தது. இதெல்லாம் எங்கேயும் பதிவு பண்ணப்படாத ஒரு இதா இருந்துச்சு. பொதுவாக மாமியார் மருமகனா பேச மாட்டாங்க, அவங்க இந்த பக்கம் போனா இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்கிறது தான் பதிவு பண்ணப்பட்ட இடத்துல ஒரு மருமகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முதல்ல நிற்பேன்னு அவங்க அம்மா அப்பா தாண்டி மாமியார்கள் வந்து உதவி பண்ணதெல்லாம் அவங்க நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு நிறைய இது மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லயுமே எனக்கு ஒவ்வொரு ஃபேவரட்டான மூமெண்ட் வந்து இருக்குது. கண்டிப்பா 50 எபிசோட் தொடர்ந்து கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம்னால என் லைஃப்ல ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க இந்த ஷோ மூலமா? ஷோவே ஒரு இம்பாக்ட் தான். ஷோவே ஒரு இம்பாக்ட் தான். ஷோ நான் பண்றது ஒரு இம்பாக்ட் தான். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஷோனால இம்பாக்ட்ங்கிறத நான் நம்புறது இல்லை. மேபி ஒரு ஷோ வைரல் ஆகலாம், ஆனா அந்த ஒரு ஷோக்காக அந்த ஒரு ஷோனாலதான் இதாச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த பல எபிசோட்ல அதுவும் ஒரு எபிசோட் அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு நீங்க வைரல் பண்ணணும்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. இட் வில் ஹேப்பன். அது ஒரு நடக்கும், திடீர்னு நடக்கும். நீங்க வந்து இந்த பாரு இந்த எபிசோட் இப்படி பண்றேன்னு பண்ண முடியுமான்னு தெரியல. இது வரைக்கும் இப்படி பண்ணதும் கிடையாது, இப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா திட்டமிட்டு பண்றது வந்து அது சரியா ஒர்க் ஆகாதுங்கிறது தான் என்னோட பிலீஃப். இது வரைக்கும் அப்படி பண்ணது இல்லை, அது பண்ண முடியுமான்னு தெரியல. சில விஷயங்கள் அதுவா மேஜிக் கிரியேட் ஆகும். பெரும்பாலான நேரங்கள்ல இந்த டாபிக்ல இதெல்லாம் தான் பேசுவாங்கன்னு இதே ரூம்ல உட்காந்து தான் பேசியிருப்போம். நான் டைரக்டர் பிரவீன் நாங்க எல்லாருமே அவர் சேர்ந்து பேசுவோம். ஆனா பேசின எதுவுமே பார்த்தீங்கன்னா அது 50% தான் அங்க வரும். மிச்சம் 50% நாங்க எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடா அன்பிரசிடென்டா நடக்கிற விஷயம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இப்படி நினைச்சு ஒண்ணு பண்ண முடியும், அது இந்த ஷோல பண்ண முடியுமான்னு தெரியல, மற்ற ஷோ எனக்கு தெரியல. இந்த டாக் ஷோ இருக்குல்ல, இந்த டாக் ஷோல ஒண்ணு பிளான் பண்ணி பண்றது பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. இந்த ஷோ ஸ்டார்டிங்ல உங்களை டீம் அப்ரோச் பண்ணும்போதும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஒரு டிபேட் ஷோ, நிறைய டிபேட் ஷோஸ் போயிட்டு இருந்தபோது இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து வரும்போது என்ன யோசிச்சு இதை எப்படி நம்ம கொண்டு போறோம், எப்படி கோ த்ரூ பண்ணி கொண்டு போறோம்னு ஐடியா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தெரியும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு. அப்கோர்ஸ் நீங்க மாதிரி ஆல்ரெடி டாக் ஷோ இருக்குங்கப்போ இந்த ஒரு டாக் ஷோல சொன்ன மாதிரி நிறைய டாக் ஷோ இருந்தாலும் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஆங்கர் ஒரு விஷயத்த எப்படி கேரி பண்ணி எப்படி எடுத்துட்டு போறாங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் ஆகும். 4-5 டாக் ஷோ இருக்கு அப்படின்னா அப்ப அதுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல, டாபிக் ஓரளவு சிமிலரா இருக்கு இல்ல இதா இருக்கு அப்படின்னா ஆங்கர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டை எப்படி எடுத்துட்டு போறாங்கிறது தான் இந்த ஷோவோட யூஎஸ்பி நினைக்கிறேன். அப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து எப்படி இயல்பா டிஜிட்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என் இயல்போ ஒற்றியே ஒரு இன்டர்வியூஸ்லாம் இருக்குமோ அதே போல இயல்போடையே இருக்கணும், இயல்பை மாறி பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தேன். என்னைய மீறி செயற்கையா ஒன்று ஆட் பண்ணக்கூடாது. அப்படி போனா ஒரு ரியாக்ஷன் வரும்ல, அந்த ரியாக்ஷனோடய ஷோ கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான், டிஜிட்டல்ல பண்ணும்போது ஃபுல் பெஸ்ட்டையும் கொடுத்தேன், இயல்பா நடந்துக்கிட்டேன், அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இருந்தது. டெஃபினட்டா ஃபேமிலி பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா ஃபேமிலி எவ்வளவு ஹாப்பியானாங்க? அம்மா அப்பா? ஆக்சுவலா எங்க அப்பாட்ட நான் சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தெரியும், பட் ஆனால் அப்பாட்ட சொல்லலை. அப்பா கிட்ட வந்து ப்ரோமோலாம் ஷூட் பண்ணி ப்ரோமோ வந்து லான்ச் ஆக போகுதுங்கப்பதான் எங்க அப்பாட்ட சொன்னேன். யூஸ்வலா எங்க அப்பா இருந்தா பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஹாப்பி, சூப்பரா சூஸ் அப்படிலாம் பேச மாட்டாரு. அவேடா ஓகேடா சூப்பரா நல்லா பண்ண. அவரோட எக்ஸைட்மெண்ட் எப்படி காட்டுவாரு, அவரோட ஹாப்பினஸ் எப்படி காட்டுவாருன்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில்ல ஒரு 5000 ரூபாய்க்கு சிறப்பு பூஜை போட்டுருவாப்புல, போயிட்டு மகனுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு சிறப்பு பூஜை பண்றேன் அப்படின்னு அவர் பண்ணிடுவாரு. பக்கத்துல ஏதாவது இது இருந்தானா அவங்க ஹெல்ப் பண்றது, இப்படிதான் அவர் எக்ஸைட்மெண்ட் காட்டுவார். தவிர ஒண்ணு சொன்னோன்னா ஆனா அவங்களான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவரெல்லாம் பண்ணவே மாட்டார். நேர்ல சொன்னாலும் அப்படியா சரிடா சூப்பரா நல்லா பண்ணு ஓகே அப்படி அவ்வளவுதான் ரியாக்ஷன் வந்து இருக்கும். பட் அவர் எக்ஸைட்மெண்ட் இப்படிலாம் காட்டுவார். அவரால் என்ன பண்ண முடியுமோ, நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில பூஜை பண்றவங்க டக்குன்னு வந்துருவாங்க. முதல்ல உங்க அப்பா நீ வந்தாரு உனக்கு நடந்துச்சாமே உனக்கு நல்லது பண்ணிச்சாமேன்னு, நான் அவர்கிட்ட எதுவும் பேசிருக்கே மாட்டேன். இது எப்படி தெரியும்னா இவர் பூஜைக்கு சொல்லிருப்பாரு நடந்திருக்கு பூஜை பண்ணுங்கன்னு. அப்படி வந்து அவருடைய எக்ஸைட்மெண்ட் அன்பு பூரா அந்த வழியில கட்டுவார், பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா ரொம்ப எமோஷனல் மூமெண்ட். தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ் டிபேட் ஷோல தமிழா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி தானே, நிறைய செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டும் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர்ட்டு கேள்வி கேட்டிருப்பீங்க. 2-3 கேள்வி நான் இந்த டாபிக் வச்சு கேட்கறேன். பொதுவா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு, இந்த 2K கிட்ஸ் தாண்டி ஜென்சின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஜென்சி ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த 90s விசஸ் ஜென்சின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா 2Kவும் ஏர்லி 2K 90ஸ்குள்ள வந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட எடுத்து வச்சா நான் ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்டுறேன். இப்போ 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகுறதுன்னு ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குண்ணா அந்த ஒரு டாக்கு? 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகிறத பத்தி கல்யாணம் ஆக்சுவலா என்னன்னா 90s கிட்ஸ்ல இருக்க எல்லாருக்கும்லாம் கல்யாணம் ஆகாம இல்ல, அதுல ஒரு செக்மெண்ட்டுக்கு ஆகாம இருக்கிறது உண்மைதான். நான் அந்த ஆங்கிள் தான் நான் பாக்குறேன். ஆனா அதுக்கும் ரீசன் வந்து இந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களோட இவங்களால
தாட் ப்ராசஸ் ஒன்னா இல்லை அப்படின்னு தோணுது. 90s கிட்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாம எல்லாம் இல்லை, ஒரு சில பேருக்கு மேபி இந்த இஷ்யூ இருக்கலாம். பட் ஆனா அதுவுமே வந்து அந்த தாட் ப்ராசஸ் ஒன்றிடுச்சுன்னா இது சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது மொத்தமா இது மீமுக்கு சொல்ல நல்லா இருக்கும், 90s கிட்ஸ்னா கல்யாணமே ஆகல அப்படின்னு. அப்படின்னா எல்லாருமே பேஸ்ல வசிட்டு இருக்காங்க என்ன, நான் அப்படி நினைக்கல. அது ஒரு மீமுக்கு ஜாலிக்கு அது ஓகே. பட் அதுல ஒரு சில நாங்களே இந்த ஷோ பண்ணோம், 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் ஒன்று பண்ணோம். அதனால மொத்தமா அப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ல பேசும்போது ஜென்ரேஷன் கேப் இருக்க மாதிரி 90ஸ்க்கும் 2Kக்கும் பெரிய ஜென்ரேஷன் கேப் பண்ண மாதிரி அதுல ஒரு சில ஜென்ரேஷன் கேப் அணுக முடியாம இருக்கவங்க தான் வந்து அப்படி இருக்கிறாங்க. மற்றபடி ஓகே தான். இந்த ஜென்சின் கிட்ஸ்ன்றது ஒரு மாதிரி இந்த சமுதாயத்துக்கு மாறுபட்டு போற மாதிரி நிறைய பேரோட கருத்துக்கள் இருக்கு. உங்க கருத்து என்ன? மாறுபட்டுனா எந்த லைக் நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைலோட இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமா, இதெல்லாம் இந்தியால இருக்குமா அப்படின்ற மாதிரி கல்ச்சர்ஸ் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி மீன் பண்றேன். அதெல்லாம் உண்மைங்க இல்ல. கல்ச்சர் வந்து என்னைக்குமே மாறிட்டு தான் இருக்கும். நீங்க பிக்சடா ஒரு கல்ச்சருங்கிறது எந்த வருஷமுமே கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். அதுதான் இயல்பு. இப்ப நீங்க போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் வந்து 10 வருஷத்துக்கு மேல அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாங்க. இது வந்து 10 வருஷமா படையப்பட்ட ட்ரெஸ் வந்து படையப்பட்ட ட்ரெஸ். இன்னைக்கு இது படையப்பட்ட ட்ரெஸ் கடையில போய் கேட்டா படையப்பட்ட ட்ரெஸ் அப்படிமா, அன்னைக்கு இது படையப்பட்ட ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அதுக்கு முன்னால வந்து இது போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. சோ அதுக்கு வந்து கல்ச்சர் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்க ஃபேஷன். முன்னால ஒரு ஆங்கர் எல்லாம் வந்து நீங்க உட்கார மாதிரி நான் உட்கார மாதிரி உட்காரவே மாட்டாங்க, அப்படி ஸ்டிஃபா அப்படி உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க நீங்க எவ்வளவு கேஷ்ல வரீங்க. சோ இது டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். ஒரு காலகட்டத்துல வந்து ஆங்கர் கருப்பா இருந்தா எடுக்கவே மாட்டாங்க மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, எல்லா பசங்களும் வராங்க. நீங்க ஃப்ரீஸியா ஹேர்ஸ்ல வச்சிருக்கீங்க, முன்னாலாம் பாருங்க அப்படி வடுகடிச்சுன்னு. அது அப்போ கல்ச்சர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. கல்ச்சர் சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகதான் செய்யும். அப்படி ஜென்சியும் சேஞ்ச் ஆயிருக்காங்க. சேஞ்ச் ஆனதுனாலதான் அவங்க ஜென்சி. அவன் சேஞ்சே ஆகாம இருந்தா 90s கிட்டோட இருந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். இப்ப 90s கிட்ட ஒருத்தரும் ஜென்சி ஒருத்தரும் போனாங்கன்னா வித்தியாசம் தெரியணும். அவன் ஜென்சி இவன் 19 அவன் தெரியாம 2 பேரும் இருந்தா அதுல ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஸோ அப்கோர்ஸ் அது வந்து ஓகே தான். பட் ஜென்சில நான் பாக்குறது என்ன அப்படின்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்குங்க மாதிரி தோணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேலையோ இல்லை ஏதோ ஒன்றும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருச்சு அப்படின்னா அதோடைய இது முடிஞ்சிடும். அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுனால பேஷன்ஸோட இது மட்டும் அவங்க கொஞ்சம் மிஸ் அவுட் பண்றாங்கன்னு தோணுது. 90ஸ்ல இருந்தா எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு நினைக்கல, ஒரு பொம்மையோ ஏதோ ஒண்ணு உருண்டு கரண்டு பெறணும், தண்ணியை வாங்கி மேலே ஊத்திக்கணும், மண்ணை எள்ளி சாப்பிடணும், இப்படிலாம் பண்ணாதான் சரி பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ ஆர்டர் பண்ணிட்டா நான் ஆர்டர் பண்ணிட்டு மாதிரி கேட்கறேன், நீ அமேசான் ஆர்டர் பண்ண நான் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ இவ்வளவு தூரம் வந்தப்போ டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுனால இந்த பேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும்னு தோணுது. மற்றபடி இந்த இருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சேஞ்ச் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகதான் செய்யும். இன்னொன்று என்னன்னா அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. நல்லா கவனிச்சுன்னா இப்போ பெல் பாட்டம் பண்ணி மறுபடியும் வந்துருச்சா, அடுத்து வந்து பழைய இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா, இப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து ஆன்டிக் பீசஸ் எல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகுது. அதே மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பழைய ஜென்ரேஷன் தான் திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். ஃபைனலா ஒரே செக்மெண்ட், நிறைய ஆக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்கும், ஆன் ஸ்கிரீன்ல சொல்ல முடியாத நினைவுகள் நிறைய இருக்கும். அதுக்காக இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன். பட் நானே ஆன் ஸ்கிரீன் சொல்லிட்டேன். பட் இந்த விஷயம் நான் இவங்க கிட்ட இருந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் அந்த ஆக்டர்ஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் எஸ்கே அவர்கிட்ட இருந்து போயிடுறேன். ஏன்னா ரொம்ப வைரலா போனது அந்த கார் கையில விட்டுட்டு போன இந்த வீடியோஸ் ரொம்ப வைரலா போயிடுச்சு. எஸ்கே அவர்கள் கார் இன்டர்வியூஸ் பண்ணீங்க, நிறைய இன்டர்வியூஸும் பண்ணிருக்கின்ற போது எஸ்கே அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா இல்ல அவர் லேர்ன் பண்ண விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட இருந்து? அவர்கிட்ட லேர்ன் பண்ண விஷயம்னா அவர் வந்து இப்ப அவர் இருக்க ஹைட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஆனா வந்து எப்ப மெசேஜ் பண்ணாலும் அடுத்த ஒரு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்ல ரிப்ளை பண்ணிடுவார். ஓகே. அது வந்து எனக்கு இன்னமும் பிஸியா இருக்காரு எல்லாம் ஓகே. மேக்ஸிமம் எனக்குன்னு இல்லை, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உடனே மெசேஜ் உடனே ரிப்ளை அனுப்பிடுவாரு. அந்த ஹம்பிள் குவாலிட்டி வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நானே கூட நிறைய நேரத்துக்கு மெசேஜ் வந்து அன்ரீட்ல வச்சிருந்திருக்கேன். சில பேர் கால் பண்ணி நீ அன்ரீட்ல வச்சிருக்க இவனுக்கு பார்க்கலன்னு சொன்னவங்களா இருக்கு. அப்ப நானே சம்டைம் மிஸ் பண்ணிருக்கேன். அப்போ அவர் இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல இவ்வளவு ஒர்க் நடுவில் எப்போ மெசேஜ் ஏதாவது ஒன்று பண்ணி கேட்டிருந்தாலும் இன்ஃபேக்ட் நீங்க ஏதாவது விஷ் பண்ணியிருந்தா கூட தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த உடனே ரிப்ளை பண்றது குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து அது நாட் ஓன்லி இது வந்து ரிப்ளை பண்றது அல்ல, ஒருத்தர் ஒரு மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம், ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு நம்ம பதிலுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது அவர்கிட்ட வந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம ஊருக்காரர் மாரி செல்வராஜன் ரீசெண்ட் டைம்ல அவர் வீடியோஸ் நிறைய சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு. அவர்கிட்டயும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? ஆக்சுவலி நான் மாரி செல்வராஜனை நான் முன்னாடி மீட் பண்ண வாய்ப்பு எனக்கு அமையல. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ அப்பதான் நான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மீட் பண்ண பரிச்சயமோ பழக்கமோ இல்லை, ஒரே ஒரு தான். பட் நான் பழக்கமோ பேசுனதோ இல்லை. பட் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த எப்படி அணுகணுங்கிறதுல வந்து ஒரு இது இருக்கு. அவர் படம் மேக்கிங்லயே அந்த விஷயம் சொன்னா இப்ப மாமன்னன் எடுத்துக்கல, ஒரு ஒன்லைன் தான். ஒருத்தர உட்கார விட மாட்டான் சேர்ல, அவன் பையன் வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்றாப்புல, அதை உட்கார வைக்கிறது தான் அது. இது நீங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸே பண்ண முடியாது. கண்டிப்பா. இது
என்னப்பா இது அப்படின்னு. ஆனா அந்த அந்த ஒன்லைனை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படத்தை ஹிட்டும் ஆகுறதுங்கிறது இட்ஸ் வருது. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு அசாத்தியமான ஒரு மேக்கிங் திறமை ஒன்று இருக்கு. அதாவது அது டிபெண்ட். இப்போ சில பேர் வந்து இந்த ஆக்டர் கிட்ட தான் வாங்க முடியும், அந்த ஆக்டர் தான் வாங்க முடியாது. ரெஸ்பெக்ட் எனி ஆக்டர். இப்போ நீங்க மாரிமுத்து சார் வச்சுக்கோங்க, அந்த பரியரும் பெருமாள்ல அந்த சீனை வந்து பயங்கரமா எடுத்திருப்பாப்புல. மாமன்னன்ல உதய் அவர்கள் வந்து இவர்கிட்ட வடிவேல் சார் உட்காருங்க பாரு, உதய் சார் சொல்லி வடிவேல் சார் வந்து உட்கார்ந்து அந்த சீன் வந்து ஒரு பயங்கர எமோஷனலா எடுத்திருப்பாரு. அதெல்லாம் வந்து மேக்கிங் எப்படி சுவாரஸ்யமா எடுக்க முடியும், சின்ன லைனா இருந்தாலும் ஒன் லைனா இருந்தாலும் எப்படி சுவாரஸ்யமா எடுக்கணுங்கிற விஷயத்த அவர் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் சூரியன் அவர் ஊருக்குலாம் போய் நிறைய விஷயங்கள் பாத்தீங்க, நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? சூரிய அண்ணனும் விஜய் சேதுபதி அண்ணனும் வந்து யதார்த்தத்தோட உச்சம். அவங்க ரெண்டு பேருமே யதார்த்தமா அணுதுப்பாங்க. சூரிய அவர்கள்ட்ட அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். மீட் பண்ணல, அதுக்கப்புறம் 2 தடவை மீட் பண்ணேன். பட் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ரொம்ப யதார்த்தமான மனிதர். அந்த இன்டர்வியூல வைரல் ஆகும்னு நானும் நினைச்சது இல்லை, அவரும் நினைச்சதில்ல. சமீபத்தில் நான் அவரை யூஎஸ்ல மீட் பண்ணி பேசினப்போ, தம்பி எப்படி தம்பி இவ்வளவு வைரல் ஆகுது நானும் நினைக்கல தம்பி, என்ன தம்பி அப்படின்னு அவரே சொன்னாரு. அவர் வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன பேச போறேன் எதையுமே பிளான் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் வேற ஒரு ஷூட்ல இருந்தேன். அவங்க சொல்லும் போது நான் சும்மா அங்க சேலம்ல இருந்து மதுரைக்கு வந்தேன். பிளானும் பண்ணல, நான் கொஸ்டின் பண்ணல, சும்மா யதார்த்தமா பண்ண ஒரு இன்டர்வியூ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளான் பண்ணாலும் ஹிட் ஆகாது. இன்ஃபேக்ட் டீமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னங்க நீங்க சேலத்துல இருந்து அப்படியே வந்தீங்க, ட்ரெஸ் வேற ட்ரெஸ் கிடையாது, டிஷர்ட் போட்டு தான் பண்ணிருப்பீங்க, வேற ட்ரெஸ் எதுவுமே பிளான் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் பண்ணோம். அது யதார்த்தமா இருந்ததுனால அது ஹிட் ஆச்சு. சூரிய அவர்கள்ட்ட யதார்த்தத்தை இது பண்ணோம். அவர் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள்ட்டையும் வந்து யதார்த்தம் தான். அவர் ரொம்ப யதார்த்தமா பேசுவார். அதாவது ஸ்டேஜுக்கான ஒரு இதோ அப்படி இல்லாம, இப்ப எங்கேயாவது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப அவர் அங்க போயிட்டு இருக்காரு, நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க, இன்ஃபேக்ட் நீங்க கவனிக்கல, அவர் கவனிச்சாருன்னா டேய் என்ன கவனிக்காம பாரு, அவர் இருக்க ஸ்டேச்சருக்கு அதை பண்ண அவசியம் இல்லை. ஆனா அது வந்து ரொம்ப யதார்த்தமா அப்படின்னு கூடுவார். அதனால மெசேஜ் பண்ணும்போதும் நம்ம தான் வாய்ஸ் நோட் தான் போட்டோம்னா திருப்பி வாய்ஸ் நோட் பண்ணும்போது சூப்பரா சொன்னாடா அப்படின்னு அந்த யதார்த்தத்தோட துணியிலே இருக்குமே தவிர நம்ம இப்படி மாத்தி சொல்லணும், நீங்க ரொம்ப யதார்த்தமா அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அதை வந்து பேசுறோம். அந்த எந்த 2 பேருக்குமே யதார்த்தத்தை கத்துக்கணும் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த சூரியன் விஷயத்துல அந்த வீடியோ காசு கொடுக்கற ட்ரெஸ் வாங்கினதுக்கு அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு. அது யோசிங்க, அந்த வீடியோ வைரலா போச்சு. அது ஆக்சுவலா அது வந்து வீடு தான் எடுக்கதா பிளான் இருந்துச்சு. அப்போ ஒரு நண்பர் வந்து அந்த கோயில்ல வந்திருப்பாரு, அவருடைய அப்போ வந்து அப்போ சூரியன் என்ன அவருடைய கடையில போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செஷன் இருந்துச்சு. அந்த செஷனுக்கு போகும்போது சொன்னாப்ல இந்த மாதிரி அந்த பேசிட்டு இருந்தான்ல அவன் கடை தான் இது போமா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த கடைக்குல போயிட்டு. ஆக்சுவலா அப்ப என்ன பண்ண ட்ராக் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டாப்ல. அப்ப நான் காசு கொடுத்தேன். ஆனா இது மாதிரி எனக்கு ட்ராக் டிஷர்ட் நீ எடுத்துக்க சொல்லி கொடுத்தாரு. அப்ப நான் காசு கொடுத்தேன். அப்ப காசு கொடுக்கும்போது அவரும் வந்து நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்தாரு. அப்பதான் நீ போன மாசத்துக்கு எடுத்து அதையும் சேர்த்து கொடுன்னு சொல்லி அவர் வந்து அதை நான் இனிஷியேட் பண்ண போய் அதுக்கு சூரியனும் காசு கொடுக்க போய் அது கடைசியில நீ காசு கொடுன்னு சொல்லி அது பயங்கர. போன மாசமா அவர் அங்க ட்ரெஸ் எடுத்து முன்னாலே எடுத்துட்டு போல, அதான் போன மாசம் எடுத்துல அதையும் கொடுப்பேன்ட்டாரு. சும்மா ஜோக்கு சொன்னாரா நடந்துருல, அதை கொடுத்துட்டாரு அவரு. அப்படிதான் நடந்துச்சு. அதுவும் அது இன்டர்வியூல இங்க போய் பண்ணணும்லாம் பிளான் இல்ல, அம்மன் உணவகம் போற வழியில அது கடை இருந்துச்சு, அது அப்படியே நடந்துச்சு. சூப்பர். ஃபைனலா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ட்ரெண்டியான டைரக்டரா போயிட்டு இருக்காரு. இப்போ இருக்க எல்லா ஜென்ரேஷனுக்கும் லோகேஷ் கனகராஜ் நீ என்ன டைரக்டரா போறோம்னா யார் மாதிரி ஆகணும்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் போயிடுச்சு. அவர்கிட்டயும் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க, பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. அவர்கிட்ட இருந்து பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? லோகேஷ் அவர்கள்ட்ட ஸ்டைலிஷ் மேக்கிங், அதை வந்து அகைன் அதுவும் சிம்பிள் லைனா இருக்கலாம். மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லைனா இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டைலிஷ் மேக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த தர்ஸ்ட், இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ல அவர் நம்பர் 1ல இருக்காருன்னா அது முக்கியமான ஸ்டைலிஷ் மேக்கிங் தான். அதுதான். மற்றபடி அவரோட பர்சனலா ரேப்பும் எனக்கு அமைஞ்சலை. மற்றவர்கள பல நம்பர் எனக்கு பர்சனலா அமைஞ்சதுக்கான வாய்ப்பு இல்லை. ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னா ஸ்டைலிஷ் மேக்கிங் தான் கத்துக்க வேண்டிய விஷயம். இப்படி யாராவது அவரை மாதிரி ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவரோட மேக்கிங் ஃபார்முலா என்ன, எப்படி ஒரு படத்தை மேக் பண்றாரு, இவ்வளவு ஸ்டைலா மேக் பண்றாருங்கிறத பார்த்தா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா நான் தொடர்ந்து உங்க நேரம் எங்களுக்காக ஒதுக்கணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ விஜய், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னும் அடுத்த கட்டது போறதுக்கு என்னோட சார்பா ஆதன் சினிமா சார்பா பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆதன் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.